நதியோரம் நாணல் உண்டு நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல ஆனந்தமானதம் என் சொல்ல நதியோரம் நாணல் உண்டு நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல ஆனந்தமானதம் என் சொல்ல நதியோரம் கையில்லையா? கையில எத்தனை நிக்காது. அதுல ஏத்துனியே, அதுல இறக்கு பார்க்கலாம். இதுல இறக்கணும். அவ்வளவுதானே. ஏய் இந்தடி உடச்சு கிழிச்சு போடாதடி. இறக்காட்டியும் பரவாயில்ல. அல்ல நடப்பே அச்சு வெள்ள போல இருப்பே. அல்ல நடப்பே அச்சு வெள்ள போல இருப்பே. நடப்பே அழகு போல இருப்பே. ஓட்டே ஓடி ராசா ஆடோண்டு கர் ராசா ராசா வருவருன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா வருவருன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா வர மக்களே அழகு மட்டுங்களா ரோசா பூ வாங்கி வச்சு. உள்பாவடையில கட்ட மாட்டியா? உள்பாவடை நீ கேப்பேன்னு சொல்லி கட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. இதுக்கு பேர் என்ன? டவுசர் போட்டுருக்கு. அது பட்டாபட்டி டவுசர் மச்சான். பட்டாபட்டி டவுசர் போட்டு பூ போட்டு சட்டியால போட மாட்டியா? பூ போட்டு சட்டி போட்டா வச்சுக்க. பூ பொறிக்கிறானு ஆளாளுக்கு வந்துடுறாங்க மச்சான். ஏன் தெரியுமா? இது வந்து ஹெல்மெட் மாதிரி. ஹெல்மெட் மாதிரியா? எப்படி அது ஹெல்மெட் ஆகுது? சேஃப்டி தான் மச்சான். எல்லாம் அடியில படுத்து பாத்துறாங்க. இந்த பாவாடை ஏன் தெரியுமா பாவாடைன்னு பேர் வச்சாங்க? எதுக்கு? பாவம் செய்யற இடத்தெல்லாம் அடைச்சு வச்சிருக்குது. ஓஹோ அதனால. ஏன் மச்சான் கேக்குற? ஏண்டி பொம்பளை பிள்ளைய மட்டும் பிறக்கவே கூடாது மச்சான். ஏண்டி உனக்கு அவ்வளவு சலிப்பு? பொம்பளை பிள்ளையா பிறந்து கஷ்டம் மச்சான். அவருக்கு ஒரு நோக்கம் தான். பொம்பளை பிள்ளைய உனக்கு என்னடி அவ்வளவு சலிப்பு? ஏன் மச்சான் கேக்குற? ஏன் சொல்றீ? பொம்பளை பிள்ளைய பிறந்து நான் வயசுக்கு வந்த மச்சான். சரி சந்தோஷமா சமாச்சாரம் தானே. அது சந்தோஷமான விஷயம் தான். ஏன்டி வயசுக்கு வரது என்னடி? வயசுக்கு வந்தாருன்னா அப்புறமேல சொல்றேன் மச்சான் உனக்கு. அப்படின்னா என்னன்னு நான் கேக்குறேன். பின்னாடி வா நான் சொல்றேன். ஏய் வயசு வரது பின்னாடி வரதுக்கு சம்பந்தமே இல்ல. வயசுக்கு வரதுன்னா என்ன மச்சான்? வயசுக்கு வரது என்ன தெரியுமா? வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு மென்னா எப்படி வருவாங்க? எப்படி வரும்? எச்சத வரும். அது எப்படி வரும்? சிவப்பு கலர்ல அதே மாதிரி வந்துரும். அதுதான் எங்கடி வந்துச்சு? அதுதான் அங்கதே வந்துச்சு. அங்கனா? அங்க கீழே. அவர் யூடியூப் காட்ட கொஞ்சம் காமி மச்சான். பாக்கறியா? அத பாத்தினா
அப்படி வயசுக்கு வந்த மச்சான். சரி. வயசுக்கு எப்படி தெரியும் வந்தேன்? ஆ. சர்க்கிள் எல்லாமே சின்ன வயசுல சறுக்கி விளையாடுவாங்கல்ல. ஆமா. நானும் சறுக்கி விளையாட சின்ன வயசுல ஆசைப்பட்டு சரி. டவுசர் போடாம மேல வந்து சருன்னு சறுக்கிட்டு வந்தேன். ஆ. அது சர்க்கிள் ஒண்ணு கிழிஞ்சு போய் நெட்டாம இருக்க தகர கிழிஞ்சு போய் இருக்குது நான் பார்க்கல. சரி. மேல இருந்து சருன்னு சறுக்கிட்டு வந்து ஆ. அது பருக்குன்னு அறுத்து விட்டுச்சு. எதுல எதுல எதுல? அதுலதே அறுத்துச்சு. ஓஹோ. அப்படி வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆ. குடிசை கட்டி குடிசைக்குள்ள விட்டாங்க. குடிசைக்குள்ள விட்டாங்களா? குடிசைக்குள்ள உள்ள விட்டதுக்கு அப்புறம் ஆ. உலக்கை எடுத்து முன்னாடி போட்டாங்க. ஆமா. அந்த உலக்கை எதுக்கா தெரியுமா? அது எதுக்குடி சில பேருக்கு பெண்களுக்கு தெரியாம இருக்கு, அது எதுக்கு? அது எதுக்கு தெரியுமா மச்சான்? ஆ. இப்பயே இந்த உலக்கைய பார்த்துக்கடி. சரி. நீ கல்யாணம் பண்ணி இது மாதிரி ஏகப்பட்ட உலக்கைய பார்க்கணும்னு சொல்லி உலக்கைய போடுறாங்க. ஓ, அதனால தானே அது. அந்த உலக்கைய பார்த்துட்டு செருப்பு எதுக்கு தெரியுமா? அவருக்கு அதுல வாங்கி அனுபவம் போல தான் கரெக்டா சொல்றாரு. அந்த உலக்கைய விட்டுட்டு நீ பாக்குற உலக்கைய விட்டுட்டு அடுத்த உலக்க மேல ஆசைப்பட்டா சரி உனக்கு செருப்பு வீட்டுக்கு அடிக்கிறது. ஓஹோ. அந்த செருப்படி வாங்கி நீ திருந்தல அது சீமமார் இருக்குவாரு. ஓஹோ. அந்த சீமமார்ல என்ன அடிச்சு விடுவாங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட விளக்கு. சரி, இப்ப நீ யாரு, எவரு, எதுக்கு வந்த, என்ன காரணத்துக்காக வந்த? இப்படி வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் மச்சான் நான் முத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன். யாரு? பஸ்ல கண்டக்டர் வேலை செய்யறாருல. யார்? சதீஷவா? அவர் டிரைவர். அவரா? நான் கண்டக்டர் கல்யாணம் பண்ணேன். சரி. கண்டக்டர் கல்யாணம் பண்ணி ராத்திரி தூங்குறப்ப என் துணி பூரா கிழிச்சிடறான் மச்சான். துணியெல்லாம்? என் துணியை கிழிக்கிறியான். ஏன்டி? ஏன்னா பஸ்ல டிக்கெட் கிழிக்கிறியான். பழக்க தோசம் போல மாறல. அந்த கிழிக்கிற புத்தி அவனை விட்டு போக மாட்டேங்குது. அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்து ஆட்டோ ஓட்டுறவன் கல்யாணம் பண்ணேன். சரி. அவன் பைபாஸ்ல மண்ட ஆரணமுக்கு ரேபத்துல ராத்திரி மல்லாக்க படுத்திருந்தா கண்ட இடத்த பிடிச்சி அமுக்குற மச்சான். ஓஹோ. அவனையும் வேணாம் டைவர்ஸ் பண்ணிட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு சரி அடுத்து ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணேன். டாக்டரா? டாக்டர் ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு ஏய் போடட்டா. என்னத்த? ஏய் போடட்டா. ஏய் உன்னத்த போடட்டா. அடி நாதாரி முண்டை எதடி? அப்படி என்னத்த போடுவான்னு நானும் எந்திரிச்சு நிக்கிறேன். கடைசியில இவ்வளவு பெரிய ஊசி கொண்டு வந்து நிக்கிறான். அந்த ஊசி எதுல போட்டாரு? அவன் மாட்டுக்கு சென ஊசி போடுற டாக்டர். மாத்தி பன்னி ஊசி போட்டானா பன்னி குட்டி போற மாதிரி குட்டி போடணும். சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்டி. ஏன் மச்சான்? அந்த சென ஊசி எதுல போட்டாரு? குண்டில. அப்படியா? குண்டில எடுத்தா குண்டில போடுவாரு. வேற இடமெல்லாம் சிக்காது. சரி. அதெல்லாம் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு அரசியல்வாதி கல்யாணம் பண்ணேன். சரி. அரசியல்வாதி கல்யாணம் பண்ணி நல்ல வருமானம் அப்படி. நான் மாசம் ஆயிட்டேன் மச்சான். ஓஹோ. மாசமான டாக்டருக்கு செக்அப் போவாங்கல்ல. நான் செக்அப் போயிருந்தேன். சரி. டாக்டர் வந்து உங்க புருஷ போன் நம்பர் சொல்லுமா, இந்த நல்ல விஷயத்த சொல்லலாம்னு சொல்ல. ஒரு நல்ல விஷயத்த என் புருஷ சேலத்துல மீட்டிங்ல பேசிட்டு இருந்தியா. சரி. அந்த நேரம் இந்த டாக்டர் போன் பண்ணி உங்க பொண்டாட்டி முழுகாம இருக்குன்னு சொல்ல. ஓஹோ. அதுக்கு ஏன் புருஷே என்ன அது எது தெரியுமா சொன்னியா? அது நான் செஞ்ச சதி இல்ல. சரி. எதிர்கட்சிக்கார செஞ்ச சதின்னு சொல்லிட்டியா. ஓஹோ. எதிர்கட்சிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அவனை கூட விடுங்க. தயவு செஞ்சு இந்த மைசெட்டுக்கார மொட்டையை படுத்து தூங்குறான் பாரு. ஆமா. அந்த மொட்டையை மட்டும் கல்யாணம் பண்ணாது. ஏண்டி? இந்த மொட்டையை கல்யாணம் பண்ணி ஒரு நாள் ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்ல. ஆமா. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு பால் சோம்பு எடுத்து உள்ள போய் வைக்க. ஏண்டி? இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா என்னடி? முதல் இரவு மச்சான். என்னது? முதல் இரவு. அப்படினா என்ன முதல் இரவுனா? சிஞ்சி நக்கா சினுக்கு நக்கா. அப்படினா என்னடி? ஒரு டொல்கா. தெளிவா சொல்றீ. உனக்கு ஆப்பாயில் உடைஞ்சிரும் மச்சான். டா உட்கார்ந்திருக்காரு ஒரு ஆப்பாயில் உடைஞ்சு. ஐயோ. அத சொல்லாத மச்சான். இப்படி பாரு மச்சான். சரி. ஃபர்ஸ்ட் நைட் முழுக்க பால் சோம்பு எடுத்து உள்ள போய் வைக்கப்பட்டு நிக்கிறேன். மைசூர்கார உள்ள வந்து என்ன பண்ணாரு? என்ன? இது மாதிரி மைக் எடுத்து கையில புடிச்சு இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் சாந்தி முகூர்த்தம் நடப்பதால் ஆங்காங்க இருக்க ஊர் பொதுமக்கள் அனைவருமே வந்து கண்டு கழித்து உங்கள் நல்ல ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஓஹோ. இதெல்லாம் வயசு பசங்களா வந்து பாக்குறது. பல்லு போன கிழவன் எல்லாம் முன்னாடி வந்து ஆணு வாய பொழந்து உட்கார்ந்து நம்ம தாளக்காரனாட்ட அவன் தான் வயசான கிழவனாச்சு. அவனை எல்லாம் விட்டுருங்க மச்சான். சரி. அவன் எல்லாம் வந்து பார்த்தானே எனக்கு கண்ணு இருட்டு கட்டிக்க மச்சான். சரி, என்னதான் பண்ணலாம்? இப்படி நான் இந்த ஊர்ல யாராவது இன்னும் ஏற்பட்ட சொல்லுவேன். என்ன சொல்லுவ? வேண்டாம். ஆமா. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல யாராவது அந்த மாதிரி கை மூட்டி போட்டு உட்கார்ந்துருக்காருல்ல, வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி. ஐயோ அத சொல்லாத. அவரை கல்யாணம் பண்ணணும். அவரு சிக்கலைனா அங்க பச்சை கலர் துண்டு கட்டிட்டு எனக்கு என்ன திரும்பி பாக்குறாரு. ஏய், அவர் ஏன் துண்டு கட்டி இருக்காரு? அது பக்கத்துலயா அந்த அம்மா முக்காடு போட்டுருக்கு, உனக்கு தெரியுமா? என்ன பச்சை காரணம்? மாறி உட்கார்ந்துருக்காங்கடி வெளியே தெரியாம. ஐயோ ஊர்ல வம்புழுத்த பாத மச்சான். பொய்யாருன்னா நீயே கேளு, எனக்கு தெரியும். என் சித்தப்பன் தான் அவரு. சித்தப்பனா? ஆமா. இன்னிலிருந்து
என் சித்தப்பந்தே. இன்னிலிருந்து அந்த முக்காடு அந்த அக்கா போடாது. இனிமேல் நான் தான் போட போறேன். ஓஹோ. அதனால என் மனசுல பாரு முக்காடு போட்டு நம்ம சிரிக்குது. வேணுமா முக்காடு விலக்கி விட்டு கூட பாரு, சிரிக்கும் பாரு. நான் போய் விலக்கி விட்டு பாக்குறேன் பாரு. என் மனசுல ஆசி சொல்லிட்டு நந்தவனத்துக்கு போலாமா? அந்த ஆடியில ஆடியிலையா? ஆமா நம்ம தொட்டி நம்ம ஒரு வேற கணக்குல போயிடலாம் மச்சான். வாச கருவேப்பிலை பாட்டுல இப்படிலாம் வராது. ஏமா மேம்பத்தே மல்லிகையே ஓத குளிர் காத்து ஊசி குத்துற போது உள்ள நினைச்ச தூக்கம் போச்சு போச்சு. வாச கருவேப்பிலையே ஏமா மேம்பத்தே மல்லிகையே வாச கருவேப்பிலையே தேவத்தே மல்லவனே ஊத குளிர் காத்து அந்த ஊசி குத்துற போது உள்ள நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வாச கருவேப்பிலையே தேவத்தே மல்லவனே நிலவு சேல கட்டி நடப்பது பெண்ணா உலக அதிசயத்தில் இப்படி பொண்ணா பாண்டிய போல நழுவுது பார்த்ததுமே இடுப்புல சேல நன்றி கெட்ட சேல இது வேளா விட்டு பெண்ணே முந்தல் சேல இனி நான் தான் கட்டிக்கடி எட்டி நில்லு மாமா நீ தொட்டா ஒட்டிக்குவே தொட்டில் ஒண்ணு போன ஒரு தோது மல்லிக்குவே இப்போது அம்மாவா நீ யாரா ஏப்பாடு எல்லாகுமா. வாச கருவேப்பிலையே ஏன் தேவத்தே மல்லிகையே உடம்போ தங்கத்தில வாச்சது போல உதடு புல்வருக்கு பூத்தது போல கருப்பு வைரத்தில செஞ்சது தேகோ கண்டது இலசுக்கெல்லாம் வந்திடு போகும். எந்த பொண்ணு கையும் இனியே மேற்பட்டதில்லை இன்று மட்டும் கல்லை நம்ம கற்பு கெட்டதில்லை கற்பு உள்ள ராசா நான் உள்ள வச்சுக்கிறேன் கட்டி கையா தாலி உள்ள நல்லா வச்சுக்கிறேன் கையாட வைவோக ஊர்களோ கையோடு கை கோர்த்து போவோம். வாச கருவேப்பிலையே மேம்பத்தே மல்லிகையே ஊத குளிர் காத்து அதை ஊசி குத்துற போது உள்ள நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. தான தந்தல தான தன தான தந்தல தான தான தந்தல தான தன தான தான தந்தல தான தன தான தந்தல தான தான தந்தல தான தன தான. இருந்தாலும் நந்தவனத்துக்கு போகணும். அடியே குட்டச்சி ஆடி ஏண்டி வர்றதுக்கு இவ்வளவு நேரம்? நான் தான் குப்பரிக்கு படுத்துக்கிறேன். நீ கூட மல்லாக்க படுத்துக்கிற. அப்புறம் உன் பேரு குப்பரிக்கா என் பேரு மல்லாக்கா. நீ எப்பயுமே குப்பரிக்கா தான், நான் மல்லாக்கத்தான். சரி, நம்ம சரியா? அது ரெண்டு பேரும் இருக்கட்டும். உன்னை பார்த்தா எனக்கு போறாமையா இருக்கு தெரியுமா? நாம எங்க இருந்து வருது? இல்லடி, எல்லாரும் உன்னை மட்டும் போட்டு போட்டு எடுக்கிறாங்க. எதுல எதுல? அதுலதான். என்ன சிரிக்கிற நீ? சொல்லுடி. ஏண்டி போட்டு போட்டு எடுக்கிறாங்கன்னா எதுல என்ன? போட்டு போட்டு அதுலதான். அப்புறம் சிரிக்கிற? இல்லடி, எனக்கு அந்த ஏண்டி எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையே. நீ இவ்வளவு அழகா இருக்கே, உன் மேனியின் பளபளப்பு காரணம் என்ன? மேனியின் பளபளப்பு காரணம் எது தெரியுமா? என்ன? நான் நாய்ப்பியை போட்டு குடிக்கிறேன். கருமம் பிடிச்சலே, நல்லதே பண்ண மாட்டேன். கூந்தல் ரகசியம். என் கூந்தல் ரகசியம் ஊர்ல ஒரு நாய் இல்லடி. என் கூந்தல் ரகசியம் கொசு மூத்திரத்தை போட்டு தேய்க்கிறேன். ஏண்டி சொல்லி சொல்லு பார்க்கலாம். அது எப்படி சொல்ல முடியும்? அடியே குப்பரிக்கா, உன் நெஞ்சுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னால் தெரியுமா? அது பழைய துணி பஞ்சு எடுத்து. ஐயோ, வேண்டாம், எல்லாத்துக்கும் எடுத்து சின்னதா இருக்கும்.
உனக்கேண்டி ஊரில் இத்தத்தை சோறு இருக்கு. பெருசா ஆசைடி. ஆனா நான் ஆசைப்படுறது ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. சரி சரி. ஏய் அங்க பாரு. அம்மா கூப்பிடலாமா? இருக்காங்க. அம்மா. அங்க சிரமல் சென்றும் கூடாமல் கூடியிருக்கும் சந்தோஷமா ஆடி பாடி விளையாடணும். எங்க போய் சேராவும் சேர்றான். வாரத்துல ஒரு தடவையா சேர்ந்துடுறான். எப்படியா சேர வேணாம்னு நினைக்கிறியா? சேரலாம் அப்படியா? சரி நம்ம சந்தோஷமா விளையாடுவோமா? ஆடி பாடி சந்தோஷமா விளையாடுவோமா? பசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பவளரு ஆட விளையாட நாமேட ஆகட்டுமா? கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா?
பொண்ணு போட்டுடு. அது இல்லையாம்மா? என்ன நினைப்புல இருக்க? அம்மா இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு உங்க முகத்துல தவக்கலை எல்லாம் ஓடுது. தவக்கல மழை பெஞ்சிருக்கா? இல்லம்மா, எங்க தவக்கல ஓடுது? இல்ல தவக்கலைகள். அப்படியா? நீங்க இத்தனை நாளா தவம் செஞ்சீங்களே, அந்த தவத்தின் கலைகள். அப்படியா? என்ன காரணம் என்றால், என்ன காரணம்? இவ்வளவு நேரம் இவங்க எல்லாம் கேட்டாங்க, நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். நீ இது யாருகிட்ட சொல்லாத. நீ இது உன் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன்டி. என்கிட்ட மட்டும் இவள்கிட்டையும் உன்கிட்டையும் சொல்லுவேன். சொல்லுங்க. நீங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டீல? நாங்களாம் இது வரைக்கும் யார்ட்டும் சொல்லதில்லை. அப்படியா? நீ தான் மனப்பாறையில போய் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறே என்னமோ தெரியல. கடவுளே கடவுளே, நான் யார்ட்டையுமே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்டி அம்மா. அது எதுக்கு அந்த பொல்லாப்பு? யாருடைய பொல்லாப்பு நமக்கு தேவையில்ல. இல்ல இன்னைக்கு வர வேண்டிய பொழப்ப யாராருக்கு எடுத்தாங்களோ தெரியல. அப்படியா? எப்படியே பொழப்பு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படியா? எனக்கு ஒரு காலம் வரப்ப போலிக்கு ஒரு காலம் வராது. அப்படியெல்லாம் இல்லை. ஆனா என்னையெல்லாம் நிறைய பேர் அதாவது கூப்பிட்டு போ